தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய ஜனமாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியத்தின் நிமித்தமாய் பயந்து போய் இருக்கிறார்களோ, கலங்கி போய் இருக்கிறார்களோ, திகைத்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கத்து கூட பண்ண மாட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவன் மேல விசுவாசமாய் இருக்கட்டும். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. தேவன் மேல நம்பிக்கையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியம் உடைய பிள்ளைகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதோ ஆண்டவரே, ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்திலே சமாதானம் இன்மையா இருக்கலாம், போராட்டம் நிறைந்த சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரே, கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தமாய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே குறைவுகள் ஏற்பட்டது நிமித்தமாய், பொருளாதாரத்திலே குறைவுகள் ஏற்பட்டது நிமித்தமாய் ஆண்டவரே, அப்போ ஒருவேளை வியாதி நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கலங்கி பயந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தேவனை தேடட்டும், உறுதியாய் இருக்கட்டும், தேவன் மேல நம்பிக்கை வைக்கட்டும், தேவனை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெயத்தை கொடுப்பீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.